ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மசாலா கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இது ஈஸியாக கம்மியான குவான்டிட்டியில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கொஞ்சம் வேலை தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை பேனில் அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதை லைட்டாக சூடு வர லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது கொரகொரப்பாக அப்படியே சேர்த்தோம்னா கொரகொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதுக்காக லைட்டாக சூடு பண்ணியாச்சு. அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதையும் லைட்டாக நல்லா சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக செவந்தால் போதும். இப்போ லைட்டாக செவந்துருச்சு. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு இப்போ அதையும் சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு, அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிடி அளவு ஒரு பிடி அளவு மல்லி இலைகள், அதையும் சேர்த்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் பாதி பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதி தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 4 பல் தேங்காய். ஸோ இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்டின மண் சட்டி. ஸோ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயத்தில் ஒரு பாதி பல்லாரி வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி அதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ சிக்கனை சேர்த்தலாம். சிக்கனை சேர்த்து சிக்கனை ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஓரளவாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி சுருண்டு வந்தீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ சூப்பராக க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் வதக்கிறப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ உப்பு சேர்த்தேன், அது வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ நான் சேர்த்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ போல் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய்.